தனது வெற்றிக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பெரும் பங்கு வகிப்பதாக பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை துளசிமதி தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி வெள்ளி பதக்கத்தையும், திருவள்ளூரை சேர்ந்த மனிஷா ராம்தாஸ் வெண்கல பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்தனர். இதேபோல பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் ஓசூர் பகுதியை சேர்ந்த நித்யாஸ்ரீ சிவன் வெண்கலம் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பதக்கம் வென்ற 3 வீராங்கனைகளும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரிகள் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய துளசிமதி, சிறு வயதில் பேட்டை கையில் எடுக்கும் போதே ஒலிம்பிக் போட்டியில் விளையாட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாக தெரிவித்தார். மேலும் தனக்கு ஊக்கம் அளித்த பெற்றோர், முதலமைச்சர், அமைச்சர் உதயநிதி, துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். சின்ன வயசுலேருந்து பேட்டு பிடிக்க சொல்லி கொடுத்தது அப்பா தான். அந்த காலத்துலேருந்தே எனக்கு வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கணும், பாராலிம்பிக்கில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. கலந்துக்கிறது தான் ஆசையாகவே இருந்துச்சு. இப்போ சில்வர் மெடல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் இப்போது வெட்டினரி காலேஜில் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து இப்போது ட்ரைனிங்காக லீவ் தேவைப்பட்டுச்சு. ஸோ உதயநிதி சாரை போய் பார்த்து அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, ஓடி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பாரிஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இவ்வளோ அச்சீவ் பண்ணது நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கெலாம் தாண்டி இந்த மெடல் வந்து எந்த கிடையாது. இது ஒரு என்டையர் டீம். என்னோடய அப்பா, கவர்மெண்ட்டு, கோச்சஸ் எல்லாருமே. ஸோ நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்.